இப்போ என்னோட ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு நான் ஏதாவது போனேன்னா என்னுடைய ஃபேமிலியில் அடி வாங்குற ஒரு ஆள் யாருன்னா நான் தான். ஏன்னா அந்த இடத்துல எது நடந்தாலும் சரி உடனே இவன் தாண்டா அது காரணம்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. இங்க எப்ப எது நடக்கும்னே தெரியல. முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு ஊர் பச்சேருங்க. பெரிய பணம் பெத்து வச்சிருக்கீங்க. பெரியப்பாவை நான் பெத்தறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கல்யாணமோ ஒரு காது குத்தோ ஒரு எந்த ஈவெண்ட்டோ நிச்சயதார்த்தமோ எதுவோ அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நாள் போயிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அந்த வீடே வந்து ஜே 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 ஜேன்னு இருக்கும். ஸோ ஒரு சித்தி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, தூரத்து சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருப்பாங்க. ஸோ நிறையா சுற்றி பேசுறதுக்கு மனிதர்கள் இருப்பாங்க. புதுசாக நிறையா தெரிஞ்சுக்கலாம். பரவாயில்லையே, இந்த மாதிரியா அந்த மாதிரியா அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்லி அந்த நைட் டைம் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் மெமரி வந்து மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் மணிவண்ணன் அவனோட வெட்டிங்க்கு போனது இங்கே திருச்சி. ஸோ ஹாப்பி. எனக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப கூட்டு குடும்பங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போயிட்டு எல்லாருமே சில பேர் ரொம்ப தங்கமானவங்களா ஜென்யூனாக இருக்காங்க, மனசில் பட்டதை பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நீங்களுமே இப்போ ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, கல்யாணமோ காது குத்தோ, அந்த டைமிங்க்கு போய் நின்று அவங்கள்ட்ட அந்த பரிசை கொடுத்துட்டு அப்படியே வந்துடணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் அந்த டைமுக்கு முன்னாடியே ஒரு நாளோ இல்லை ஒரு ஹாஃப் டேவோ முன்னாடி போய் அவங்க கூட இருந்து அந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு ஹாப்பி மெமரியாக மாற்றிட்டு வாங்க. அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு. I really appreciate it.